ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஏகாதசி விரத மகிமை, ஷட்தில ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரன் என்னும் அசுரன். இதனால் அவனை அழைத்து தங்களை காக்குமாறு சிவபெருமானை துதித்தனர். அவரோ அவர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சரணடைய கூறினார். அதன்படி அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தனர். அவர்களை காக்க எண்ணிய ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரியத் தொடங்கினார். அந்த போரானது சுமார் 1000 ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது. அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் ஸ்ரீ மகாவிஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு முரன் என்னும் அசுரன் பகவானை கொல்ல துணிந்தபோது அவருடைய திவ்ய மேனியிலிருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது. இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓம்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. விழித்தெழுந்து நடந்ததைக் கண்ட ஸ்ரீமன் நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு, உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என்று வரமளித்து தன்னுள் மீண்டும் அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டார். எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து ஸ்ரீமன் நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம். ஷட்தில ஏகாதசி விரத மகிமை. ஷட்தில ஏகாதசி அன்னதானத்தின் பெருமையை விளக்கும் ஷட்தில ஏகாதசி. எள் சேர்த்து அன்னதானம் செய்தால் அனைத்து வளங்களும் பெருகும். பெண் ஒருத்தி மோட்சலோகம் செல்லும் வரம் பெற்றாள். அதுவும் அவளின் உடலோடு. பஞ்சபூதங்களான இந்த மனித உடலோடு மோட்சலோகத்துக்கு செல்ல எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அங்கு அத்தனை வசதிகளும் இருந்தன. தங்குவதற்கு பெரிய அரண்மனை, பணி செய்ய சேவகர்கள், தங்கமும் வைரமும் அங்கே கொட்டி கிடந்தன. ஆனாலும் அவளுக்கு ஒரு பெரும் குறை. அவள் பசியார உணவு ஏதும் அங்கு இல்லை. பசியால் வாட ஆரம்பித்தாள். பூலோகத்தில் வாழ்ந்தபோது தான் செய்த அத்தனை தான தர்மங்களை நினைத்து பார்த்தாள். மேற்கொண்ட விரதங்களை நினைத்து கொண்டாள். அத்தனை நியமங்களை கடைபிடித்தும் தான் இன்று இப்படி ஸ்வர்க்கத்தில் அல்லல் படுவது ஏன் என்று திகைத்தாள். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் ஒரு துறவியின் வேடம் கொண்டு அங்கே வந்தார். உடனே அந்த பெண் அந்த துறவியின் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். அவரும் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்தார். அந்த துறவியிடம் தனது துயரத்தை சொல்லி அழுதாள். ஐயா, மண்ணுலகில் நான் வாழ்ந்த நாட்களில் அனைத்து விரதத்தையும் கடைபிடித்தேன். பொன்னையும் பொருளையும் மணியையும் தானம் என எல்லோருக்கும் வழங்கினேன். அந்த புண்ணிய பலனாலேயே இந்த ஸ்வர்க்க வாழ்வில் புகுந்தேன் என்று இருமாப்பு கொண்டிருந்தேன். ஆனால் இது பெருமையல்ல, சாபம் என்று அறியாமல் இருந்து விட்டேனே. இங்கு எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் உண்ண உணவு என்பது இல்லையே. நான் இந்த உடலோடு இங்கு வரப்பெற்றிருக்கும் வாழ்வு என்பது சாபம்தானா? எனக்கு ஏன் இந்த கீழ்நிலை ஏற்பட்டது? தாங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கெஞ்சி வேண்டிக் கொண்டாள். மாய வேடதாரியான ஸ்ரீமன் நாராயணனோ புன்னகையோடு அவளை பார்த்தார். ஹே பெண்ணே, உன் தர்மத்தின் பலனாகவும் விரத மகிமையினாலும் மனித வாழ்வில் பெறுதற்கரிய பெரும் பேறு பெற்றாய். எனவே இதை சாபம் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நீ செய்ய மறந்த ஒரு தானமே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறது. மண் உலகில் மிகப்பெரிய பிணி என்பது பசிப்பிணி. பிறந்த கணத்திலிருந்து இறக்கும் கணம் வரைக்கும் பசிப்பிணி பீடித்தே இருக்கும். எந்த வசதியும் ஆடம்பரமும் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் பசிக்கு உணவில்லாமல் வாழ இயலாது. எனவேதான் பிறவிகளில் உயர் பிறப்பான மானுட பிறப்பில் பசிப்பிணி நீக்குதலையே தலையாய தர்மமாக வேதங்கள் வகுத்துள்ளன. அன்னதாதா சுகிபவா என்னும் பெரும் பொருளை நீ அறியவில்லை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீ எத்தனை தானம் செய்த போதும் போதும் என்று சொல்லாது மனித மனம்.
அதுவே அன்னதானம் என்றால் ஓரளவுக்கு மேல் உட்கொள்ளவும் முடியாது. எனவே எல்லோராலும் எல்லோருக்கும் நிறைவாக தானம் செய்ய முடியும் என்றால் அது அன்னதானமே. நீ அத்தகைய அன்னதானத்தை செய்யாது விட்டாய். இத்தனைக்கும் உனக்கு அதன் மகிமையை உணர்த்த ஒரு துறவி உன் இல்லம் தேடி வந்தார், நினைவிருக்கிறதா? சிந்தித்துப்பார் என்று கேட்டார். துறவியின் பேச்சை கேட்டு ஒரு கணம் சிந்தித்து பார்த்த அந்த பெண் வருத்தமுற்றவளாகி கூறினாள், ஆம், அன்றைய நாளில் என் இல்லம் தேடி அந்த துறவி வந்தார். தானம் கேட்டு வந்தவருக்கு நான் பிற பொருட்களை தானம் தர முன்வந்தும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அன்னம் வேண்டும் என்று வேண்டி நின்றார். ஆனால் அன்று அதுவரை நான் சமைக்கவே இல்லை. நான் சமையல் ஏதும் செய்திருக்கவில்லை. ஆதலால் உண்டான ஆத்திரத்தில் கோபத்தில் மண்ணை திரட்டி அவரின் பிச்சை பாத்திரத்தில் இட்டேன் என்றாள். துறவியோ, சரியாகச் சொன்னாய். நீ இட்ட இந்த மண்தான் இந்த மாளிகையாக மாறியிருக்கிறது. ஆனால் அவர் கேட்ட பசி தீர்க்கும் உணவு இங்கு இல்லை. அந்த பெண் தன் தவற்றை உணர்ந்து வருந்தினாள். இந்த பாவத்தில் இருந்து தப்பிக்க வழி ஏதும் உண்டா என்று கேட்டாள். நல்லவளும் உத்தமையுமான அந்த பெண்ணின் பாவத்தை பொறுத்தருளிய பெருமாள் அவளுக்கு அருள தீர்மானித்தார். ஹே பெண்ணே, மண் உலகில் பாவம் தீர்க்கும் விரதம் ஏகாதசி விரதம். அதில் ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு பலன் தரும். குறிப்பாக இந்த ஷட்தில ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க சகல பாவங்களும் நீங்கும். அன்றைய திதியில் விரதம் இருந்து அன்னதானம் செய்ய அன்னத்துக்கு குறைவே வராது. பசிப்பினி போக்கும் அருமருந்து ஷட்தில ஏகாதசி. உன்னை பற்றி தகவல்கள் கேட்டு உன்னை தரிசிக்க தேவலோகத்திலிருந்து பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களிடம் எப்படியாவது அவர்கள் மேற்கொண்ட ஷட்தில ஏகாதசி விரத பலன்களை கேட்டு பெற்றால் இந்த பிணி நீங்க பெறுவாய், அதாவது இந்த பசிப்பினி நீங்க பெறுவாய் என்று சொல்லி மறைந்தார் ஸ்ரீமன் நாராயணன். வந்து வழிகாட்டியவர் அந்த ஸ்ரீமன் நாராயணனே என்பதை அறிந்து அந்த பெண் தேவலோக பெண்கள் வரும் முன் சென்று அறைக்குள் புகுந்து தாழிட்டு கொண்டாள். அவர்கள் எல்லாம் வந்து இவள் தரிசனம் வேண்டி நின்றனர். ஆனால் அவள் தனக்கு ஒரு நாள் ஷட்தில ஏகாதசி விரத பலனை தந்தால் மட்டுமே தான் தரிசனம் தருகிறேன் என்று சொன்னாள். வேறு வழியின்றி அவர்களும் ஒத்துக்கொள்ள அவள் அந்த புண்ணிய பலனை பெற்று தன் பசிப்பினி போக்கிக் கொண்டாள். ஷட் என்றால் 6, எண் 6. திலா என்றால் எள். 6 வகையான எள் தானத்தை முன்னிலைப்படுத்துவதுதான் ஷட்தில ஏகாதசி. அதில் முக்கியமானது எள் சேர்த்து செய்யப்பட்ட அன்னத்தை தானம் செய்வது. வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் எள் சாதம் தானம் செய்வதன் மூலம் பெரும் பலனை அடைய முடியும். ஷட்தில ஏகாதசி திதி அன்று விரதம் இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது ஆகிய நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். மேலும் இந்த நாளில் ராமநாமத்தை ஜபித்தும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தும் முன் செய்த பாவங்களை நீக்கிக் கொள்ளலாம். காலமெல்லாம் பசிப்பினி இல்லாத வாழ்வினை பெறலாம் என்கின்றன சாஸ்திரங்கள். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.